ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கருப்பசாமியோட மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒருத்தவங்களுடைய ரெக்வஸ்டட் டாபிக். ஸோ பண்ணணும்னு தோணுச்சுங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு தோணும்போது நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து கார்ட்ஸில் தான் பண்ணலாம், ஒரு பைல்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. பட் எதுவும் தெரியல, இந்த பென் ட்ராயிங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்ற வந்து நெக்ஸ்ட் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தனால நான் ட்ரா பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, ரிஃப்ளெக்ஷன் மேலே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் பாருங்கள். அதே மாதிரி கருப்பசாமி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காவல் தெய்வம், காக்கும் கடவுள், எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து மன கஷ்டம், மனக்குறை, பாரம், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ட்ரூ இருக்குது, உண்மை இருக்குது, நியாயங்கள் இருக்குது அப்படின்னா, பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கல, இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தடை போயிட்டுருக்கு, தடங்கள் போயிட்டுருக்கு, நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஓகே, உங்களுடைய மனக்குறை எதுவோ அதை நீங்கள் கண்டிப்பாக கருப்பர் சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா 100% நிறைவேறும். ஓகே, ஸோ அதில் வந்து டவுட்டே கிடையாது. உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும். ஓகே, ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அழகர் கோயில், சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, போயிருக்கலாம். ரொம்ப விசேஷம் அங்கே. ஸோ முடிஞ்சால் போயிட்டு வாங்க. 18ஆம் படி கருப்பன் சாமியை போய் கும்பிட்டு வாங்க. ஸோ அவருடைய அருள் வந்து எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ராயிங் பண்ணும்போது எனக்கு 4 கிரகத்தினுடைய ஒரு வைப் வந்து இங்கே வந்துச்சுங்க. என்னென்னு சொல்லிடுறேன். சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு. ஓகே, ஸோ 4 கிரகம். ஃபஸ்ட்டு இந்த ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இது தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணுதுங்க. ஆக்சுவலாக சிலருக்கு வந்து இந்த ட்ராயிங் இந்த சைடு ஓகே சூட் ஆகலாம். என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்குங்க. அது வந்து உங்கள் மைண்டில் வந்து எப்போ முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சிலருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம் இஷ்யூஸ், அதாவது சொத்து தகராறு, பங்காளி சண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து வாடகை வீடு, அவங்களுடைய அதாவது நீங்கள் இருக்கிற வீட்டில் நியர்பை இருக்கிறவங்களால நீங்கள் நினச்சி இது வந்து ஒரு ஹாட் மாதிரி தெரியுதா, இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி எனக்கு அந்த ஃப்ளாட்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு, ஸோ அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நினச்சி ஒரு இடத்துல போயிருக்கலாம் அங்கே வீட்டுக்கு. பட் ஆனால் சரௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதியாக இருக்க விடாமல் தடுக்கலாம். சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒருத்தருங்களுடைய இன்ட்ரப்ஷன் அப்படின்றது உங்கள் 2 பேருக்குள்ளே வரும். அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க விடாமல் தடுக்குது. பட் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன்லேருந்து இங்கே வெளியே வர்றதுக்கு தான் நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா இதே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. ஸோ யோசிக்கணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் எடுங்க. ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வேணும்ல, அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு வாடகைக்கு இருக்கீங்க, ஒரு சரௌண்ட்ஸ் வந்து அவங்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா சொத்து ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதிலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு வழியை தேடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஈவன் ரவுஸ் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அதர் பர்சன் ஒரு இன்ட்ரப்ஷன் கூட இருக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இதில் வந்து சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து மெயினாக செவ்வாய், சந்திரன், சுக்கிரனும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்த மாதிரி இருக்குது. ஓகே,
ஸோ சுக்ரன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுது, மணி விஷயத்தில் வந்துடுது. ஸோ ஈவன் சிலருக்கு மணி கூட லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ வீடால் பிரச்சனை, இல்லை வீட்டுக்குள்ளே பிரச்சனை, இல்லை இன்னொருத்தவங்களோட இன்ட்ரப்ஷன், ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரிலீஃப், ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய விழுகுது. ஓகே, 1 செகண்ட். கோர்ட்ஷிப், நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து இது சமரசமாக போகணும், ஸோ பேலன்ஸில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன்ட்டை வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாங்க, இல்லை நீங்கள் சார்ந்த இடம் அப்படின்ற மாதிரி அந்த நான் சொன்னேன்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ யாரோடைய இதனால் உங்களுக்கு இந்த இன்ட்ரப்ஷன் ஆகிட்டுருக்கோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது வந்து பேசி தீர்க்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது? கார்ட்ஸ் மெயில் இப்போதைக்கு உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சனா இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து அட் ப்ரெசண்ட் அவங்க கையில் இல்லாமல் இருக்கலாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, அது மணி வைஸ் எதுவாக இருக்கட்டுங்க, நீங்கள் இந்த சுச்சுவேஷன், இந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அதுக்குரிய ஒரு ரிசல்ட் வந்து இல்லாமல் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு மெச்சூர் மேன் அண்ட் ஹை ஹானர் அப்படின்றது வந்துருக்கு. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்காங்க, கைட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அவங்களுடைய வேர்ட்ஸ் நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க, கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சுச்சுவேஷன் எதுவாக இருக்கட்டும். ஈவன் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு சம்திங். ஓகே, ஸோ இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல, இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. எனக்கு இது ரிலேட்டட் அப்படின்றது வந்து நான் நிறைய சுச்சுவேஷன் சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு வந்து எது வந்து சூட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க உங்களை விட பெரியவங்க, உங்களுடைய கார்டியனாக இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது வந்து இதிலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுது, எப்படி வந்து சிலருக்கு வந்து இந்த சொல்கிற பர்சன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அனுபவ ரீதியான இந்த ஒரு இது இருக்கலாம், இந்த சொல்யூஷன் எப்படி உங்களால் வந்து கொண்டு வர முடியும், எப்படி வந்து இப்படி போனால் இந்த ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நீங்கள் அதை வந்து கேட்காம இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு நன்மைக்கு போய் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து வருது. ஓகே, ஸோ செகண்ட், ஸோ சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகுங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கர்வ் மாதிரி இருக்குது, அதே மாதிரி வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ இது மெயினாக காம்பினேஷன் வந்து ராகு ப்ளஸ் இங்கே வந்து ஒரு பர்சன், அதாவது வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறவங்க நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மைக் இல்லை பேசுகிறவங்களா இருக்கலாம், சிங்கிங் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஓகே, நல்ல டேலண்டட் ஸ்கில்ஸ், ஒரு பேஸ் நேச்சர் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு படிச்சிருக்கலாம், டேலண்ட் அதான் நான் சொன்னேன். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு மட்டுமே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எப்போ அதை தாண்டி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி வெளியே வரும்போது தான் அந்த சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து இப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு வந்து பாட தெரியலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்பீச் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு
டீப் நாலேஜ் இருக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தமிழ் படிச்சிருக்கீங்க, இப்போ பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க, இல்லை காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நாலேஜ் வந்து ஒரு நல்லா இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் நாலேஜ் வந்து நல்லா உங்களுக்கு இருக்கலாம். அதே சிங்கிங் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிங்கிங்கில் ஒரு டேலண்ட் இருக்கலாம். பட் ஆனால் அதற்குரிய முயற்சிகள் வந்து இன்னும் நீங்கள் வந்து எலாபரேட்டாக எடுக்கலை. ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய சரௌண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களால வந்து ஒரு பெருசாக என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது இல்லை. அவங்களாலேயே உங்களுடைய ஒரு இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெவலாக தான் வச்சுருக்கீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரோத் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ஏ தமிழ் படிச்சிங்க அப்படின்னா இதை விட அதோட இன்னும் வேல்யூ இருக்குது. இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ சிங்கிங் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா சிங்கிங் அதை ஒரு லெவல் தாண்டி நீங்கள் போகும்போது இப்போ நெக்ஸ்ட் கிளாசிக்கல் ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அதுக்குரிய நாலேஜ் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. உங்களுக்கு நான் எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க. அதாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த கற்றுக்கிட்ட அந்த சிச்சுவேஷன் அப்படின்ட்டுருக்குல்ல, அது வந்து ஒரு ஈடு சொல்ல முடியாது. பட் அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் அந்த கிஃப்ட் வந்து நீங்கள் இன்னும் வந்து வெளியே கொண்டு வரல. அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏரோ வந்து இங்கே போகுது. ஸோ நீங்கள் எப்போ அந்த யூனிவர்ஸோட அந்த மக்களோட ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் வர்றீங்களோ அப்போ தான் அந்த சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இங்கே, அதாவது வெட்ட வெளி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு க்ளவுடு, ஒரு வானம், அந்த மாதிரி. ஸோ உலகுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுடைய ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. சிலர் பட்டிமன்றம் பேசணும்னு ஆசையாக நிறைய இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து அதை கடந்து வரணும். உங்களுடைய சிலருக்கு வந்து இன்னர் ஃபியர் அப்படின்றது இருக்குங்க. இங்கே தெரியுது. இந்த பாயிண்ட் வந்து சுட்டாராங்க எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன காம்பினேட் ஆகுது அப்படின்னா புதன் ப்ளஸ் ராகு. உங்களுக்கு வந்து ராகு வந்திருக்கு முன்னாடி சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது அதை யூஸ் பண்ணி வெளியே வரும்போது தான் சுக்கிரன் அப்படின்ற ஒரு மணி வைஸ் உங்களுக்கு ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது கிடைக்காது. ஓகே, ஸோ கடவுள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த இது பார்க்கும்போது இந்த தடவை ஸ்கிரிப்ட் மாதிரி தாங்க வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாக்ஸாக எனக்கு இந்த தடவை வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இது பார்க்குறவங்க அஸ்ட்ராலஜராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி கட்டம் போடுறவங்களாக இருப்பாங்களா, அதாவது வந்து ஜாதகம் பார்த்துட்ருப்பாங்க, அனலைஸ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி தெரியுது. செகண்ட் திங் என்னென்னா விண்டோ அந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கலாம், டைல்ஸ் ஒர்க், விண்டோ ஒர்க் அந்த மாதிரி தெரியலாம். சிலருக்கு வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஒர்க் கூட போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட், அதாவது வந்து உங்கள்கிட்ட பழைய வீடு இருக்கும், பழைய வீடு மூதாதையர்களோட வீடு இருக்கலாம். அது வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ளாட்ஸ் ஐடியா இருக்கலாங்க, கட்டிகிட்டு இருக்கலாம் நீங்கள் இப்போ கரண்ட்டாக. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்கள் லைஃப் இந்த இது பார்க்கும்போது உங்கள் லைஃப் வந்து க்ரோத்தாக தெரியுது. ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ சிலருக்கு வந்து வாஸ்துப்படி ஜாமான் திங்ஸ் வந்து உங்கள் வீட்டில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். சிலர் வந்து வாஸ்து முறைப்படி வீட்டை வந்து கரெக்டாக கட்டிட்டு வந்துட்டுருக்கலாம். அது வந்து மெயினாக ஃப்ளாட் வைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து ஒரு மலை பிரதேசம் அப்படி அங்கே ஹில் ஸ்டேஷனில் வந்து ஒரு வீடு இருக்கலாங்க, அது வந்து சேல் பண்ணுறது அந்த மாதிரி கூட இருக்கலாம், அந்த மாதிரியும் தோணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு இது வந்து செவ்வாய் காரத்துக்கும் வந்துடுது, ஏன்னா வீடு வந்துடுது இல்லை. ஓகே, இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து பாஸ்ட் ஒரு மெமரிஸ் ஓவர்ஃப்ளோ இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. இது மெயினாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு சிலருக்கு பாஸ்ட் ஒரு கடந்த விஷயங்கள் இன்னும் வந்து அந்த வெளியே வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்துலேயே ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் அப்படின்றது வந்து சிலர் வந்து வந்திருக்கலாம் வெளியே. என்னென்னா இங்கே வந்து க்ரௌன் அப்படின்றது வந்திருக்கா,
ஸோ க்ரௌன் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு ஃபோக்கஸ் இதில் நீங்கள் இது பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் அந்த மாதிரி ஒரு திங்கில் அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கலாம் சிலருக்கு. ஸோ நல்லா லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் சிலருக்கு. பட் ஆனால் சிலர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ரெசன்ட் லைஃப் அப்படின்றது இருக்குது, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது உங்கள் மனதும் உங்களுடைய சோல் உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். ஓகே, உங்களுடைய விங்ஸும் வந்து பறக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறனால இந்த இதில் தான் நீங்கள் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எப்போ வந்து இதை கடந்து நீங்கள் வர்றீங்களோ அப்போ தான் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக வருது. ஓகே, வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் பிடிச்சிருச்சு, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.